அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையெல்லாம் நின்னருளின் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே. வள்ளலார் விழாவிலே அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து மகிழ்வதிலே நான் மட்டில்லாத களிப்புக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களே மாபெரும் கருத்து பொழிவை இங்கே ஆகிவிட்டார்கள். நான் எவ்வளவு நேரம் என்ன பேசுவது என்று புரியாத ஒரு தவிப்பு நிலையிலே இருக்கிறேன். ராமலிங்க வள்ளலார் அவர்களை நான் முதலாக ஒரு கருப்பு வெள்ளை படமாக நான் 4வது வகுப்பு படிக்கிற போது பார்த்தேன். அந்த முதல் சந்திப்பு இன்னும் எனக்கு மறக்க முடியாது. நம்ம காரைக்குடிக்கு பக்கத்தில் குன்றக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குன்றக்குடியில் சிவா மடத்தினுடைய மேல் தளத்தில் ஒரு அழகிய கருப்பு வண்ண படம், நிழற்படம். அப்போ நான் 4வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அங்கே மேலே போகும்போது ஒரு கருணையே ததும்புகிற அந்த முகத்தை பார்த்தேன். அங்கே அந்த மடத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட ஐயா இது யாரு அப்படின்னு கேட்டேன். கீழே எழுதியிருந்தது வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு எழுதியிருந்தது. எனக்கு அப்போ 4வது வகுப்புல நல்லா தமிழ் படிக்க தெரியும், படிச்சுட்டேன். அவர் ராமலிங்க அடிகளாரை பற்றிய வரலாறை அந்த சாமிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். மனதில் நல்லா படிஞ்சு போயிடுச்சு. அந்த வரலாறு நல்லா மனதில் படிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஐயா தான் எனக்கு முதல்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறங்கும் வசியராத என்ற வெற்றரை கண்புலம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்புலம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைப்பவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்கிற அந்த பாடலை நான் 4வது வகுப்பு படிக்கிற போது சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் அந்த பாடலை நான் நினைவு வச்சிருக்கலான்னு பரிசோதனை பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு வரி கூட பிசகாம அவரிடம் சொல்லி காட்டினேன். அதன் மூலமாக ராமலிங்க பெருமானார் என் மனதுள்ள ஆழ பதிந்து போய்விட்டார். அப்புறம் 7வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 7வது வகுப்பு படிக்கிற போது எங்களுக்கு மனப்பாட பாட்டு இருந்தது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நேர்ந்த அற்புகளை இயம்பியிடல் வேண்டும், செப்பாரும் மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இந்த 7வது வகுப்பு படிக்கிற போது இந்த மனப்பாட பாட்டு என் மனதுள் சென்று அந்த கருத்துக்கள் என் மனதுக்குள்ள புகுந்து செய்த ஒரு வேலை என்பது மிகப்பெரிய வேலை என்றே நான் சொல்லுவேன். படிக்கிறது 7வது வகுப்பு தான், ஆனால் அந்த பாடலினுடைய கருத்துக்கள் என் மனதுக்குள்ளே படிந்து போய்விட்டது. தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த பொருள் என் நெஞ்சத்துக்குள்ள புகுந்து 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 ஒரு பெரும் பரவசத்தை உண்டாக்கியது என்றே நான் சொல்லுவேன். பெரும் பரவசம். அந்த பெரும் பரவசம்தான் அருட்பெருஞ்சோதி என்கிறதை நான் பிற்காலத்திலே உணர்ந்தேன். நமக்குள்ள ஏற்படுகிற எழுச்சி, நமக்குள்ள ஏற்படுகிற அன்பு பெருக்கு, அதுதான் கடவுள்.
என்கிற ஒரு நல்ல தூய கருணை மிகுந்த அன்பு படிந்த அந்த நிலையை வள்ளற் பெருமானார் 7வது வகுப்பு படிக்கும் போதே எனக்கு உணர்த்திவிட்டார். வள்ளற் பெருமானுடைய உள்ளம் அன்பு. அன்பு பெருமக்களே, வள்ளற் பெருமானுடைய உள்ளம் அன்பு. அவருடைய சொற்கள் அன்பில் குழைத்த அமுதம். வள்ளற் பெருமானுடைய சொற்கள் எப்படிப்பட்டது? அன்பில் குழைத்த அமுதம். வள்ளற் பெருமானுடைய பாடல்கள் அன்பில் பூத்த நல்லிசை. வள்ளற் பெருமானுடைய பாடல்கள் எத்தன்மையது என்றால் அது அன்பில் பூத்த, கருணையில் பூத்த, செழுமையில் பூத்த நல்லிசை என்றே நான் சொல்லுவேன். வள்ளலாரை பல பேர் சாமியாரா பார்ப்பாங்க, சில பேர் மனித நேயத்தினுடைய மகத்தான மனிதர்களாக பார்ப்பார்கள். நான் அவரை ஒரு கவிஞராகவே கண்டு மகிழ்கிறேன், ஒரு கவிஞராகவே கண்டு மகிழ்கிறேன். ஏன்னா அவருடைய பாடல்கள் என் மனதுக்குள்ள புகுந்து 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 நாள்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பது மகத்தானது என்று சொல்கிறேன். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அன்புள் அமைந்த பேரொழியே, அன்பெனும் அன்புள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே. என்ன பாட்டியா, என்ன பாட்டு, என்ன பாட்டு! வள்ளற் பெருமானுடைய பாடல்களை தமிழகம் இன்னும் பற்றி கொள்ளவில்லை என்றே நான் சொல்கிறேன். எத்தனையோ விழாக்கள் நடக்கலாம், எத்தனையோ மாநாடுகள் நடக்கலாம், எத்தனையோ சன்மார்க்க சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் வள்ளற் பெருமானுடைய பாடல்களை இந்த சமூகம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்கிற வருத்தம் என்னுள் உண்டு. சொல்லுங்க, பண்ணிக்கிறேன். என்ன அழகான பாடல்கள்! பாரதிதாசன் மிகச்சிறந்த கவிஞர். பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு நோபல் பரிசுக்கெல்லாம் மேம்பட்டது. அந்த பாரதிதாசன் தனது இளமை காலத்திலே வள்ளற் பெருமானுடைய திருவருட்பாவை தனது பையிலே, சட்டப்பையில வைத்துக் கொண்டு திரிவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது புனைந்துரைக்கவில்லை. புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். என்ன பாட்டு! நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே, வனைந்து வனைந்து எத்துதும் நாம் மம்மின் உலகியலில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் குற்றபையில் புகுந்தருணம் இதுவே, புகுந்தருணம் இதுவே. இந்த பாட்டுக்கு ஈடாக ஒரு பாட்டை சொல்ல முடியுமா? ஈடா ஒரு பாட்டை சொல்ல முடியுமா? இந்த பாடலை மட்டும் மனதுக்குள்ள உள்வாங்கிக் கொண்டால் அது ஒன்றே போதும். அது ஒன்றே நமக்கு நிறைவாழ்வை தரும், அது ஒன்றே அந்தமிலா ஆனந்தத்தை தரும் என்று நான் சத்தியம் செய்து சொல்லுவேன். ஐயா ராமதாஸ் ஐயா சன்மார்க்கத்தினுடைய சாரத்தை பிழிந்து பிழிந்து வைத்தார். நான் ஒன்று சொல்றேன், பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொதுநடம் கண்டு உளம் கழிக்கும் போது மணவாளர் மெய்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்கிட உலகிடையே விளக்குக என்றனது கைப்பிடித்துக் கொண்டார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன், கழித்திடுக இனி உனை நாம் கைவிடோம் என்றே மைபிடித்த விழியழகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்றனக்கு மாலை அணிந்தாரே, மாலையிட்டோம் என்றனக்கு மாலை அணிந்தாரே. என்ன பாட்டு, என்ன பாட்டு! இந்த பாட்டை படிக்கிற போது அந்த எழுச்சி எனது நாடி நரம்புகளில் எல்லாம் போய் உயிரோடு கலந்த அந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்லுவேன்? அது வரைய முடியாத ஓவியம்,
அந்த ஆனந்த பரவசம் வரைய முடியாத ஓவியம். நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் நாயகன் என்று ஆடுகிறேன். என்ன பாட்டு! நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகிறேன். வானவரை மறந்தேன், வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மாலயனை மறந்தேன். முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. வள்ளலாருடைய போக்கையே மாற்றிய பாட்டு என்று இந்த பாட்டை நான் சொல்லுகிறேன். வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மாலயனை மறந்தேன், நம் உருத்திரரை மறந்தேன். ஊன் மறந்தேன், என்னுடைய ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சியெல்லாம் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்கு உன்னை மறந்தறியேன், இங்கு உன்னை மறந்தறியேன். வான் மறந்த குழவியைப் போல் பாறை உங்கனையே பரிந்து நிலது அருட்சோதி புரிந்து மகிழ்ந்தருளே, பரிந்து நிலது அருட்சோதி புரிந்து மகிழ்ந்தருளே. உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பாடல். இதுல முக்கியமான வரி என்ன தெரியுமா? 5ஆம் திருமுறைக்கும் 6ஆம் திருமுறைக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த பாட்டுல தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மாலயனை மறந்தேன், நம் உருத்திரரை மறந்தேன். ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், உணர்ச்சியெல்லாம் மறந்தேன், இங்கு உன்னை மறந்தறியேன். யார சொல்றாரு? பரம்பொருளாகிய அருட்பெருஞ்சோதியை கொண்டாடி 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 மகிழ்கிறார். எனக்கு நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களோடு கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் கிடையாது. உலக தமிழ்நெறிக் கழகம் எனக்கு இதுவரை ஒரு சரியான நேரத்தை தரவில்லை என்றே சொல்லுவேன். இல்ல, ஏன்னா அங்க விருந்து காத்துட்டு இருக்கு. விருந்து காத்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் நிக்கிறது. என்ன பாட்டெல்லாம் இருக்கு தெரியுங்களா? 6 திருமுறைகள், 399 பகுதிகள், 5818 பாடல்கள். நம்ம என்ன படிச்சிருக்க போறோம்? என்ன படிச்சிருக்க போறோம்? நளினி மோகனா மாதிரியா படிச்சிருக்க போறோம்? ஏன்னா நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அவங்க படிக்கும் போது நான் தலை வணங்கி நிற்பேன், லயிச்சிருவேன், உள்ள புகுந்துருவேன். நளினி அம்மா மாதிரியும் மோகனா அம்மா மாதிரியும் அகவல் பாடவே முடியாதுங்க. கோயம்புத்தூர் பகுதியில யாரும் கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். மக்களே, அன்பு பெருந்தகையில் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன். ஏன்னா சுருக்கமா பேச முடிவு பண்ணிட்டேன். இல்ல, ஏன்னா நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 1 மணி நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 1/2 மணி நேரமாவது பேசிடணும். இப்ப 1/4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 1/4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு 1/4 மணி நேரம் கண்டிப்பா பேசுவேன். இப்ப அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஒரு மலை போன்றது. என்ன, சரிதானே? அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஒரு மலை போன்றது. அதன் ஒவ்வொரு அடிகளும் அதனுடைய படி போன்றது. அதனுடைய ஒவ்வொரு அடிகளும் அந்த பெருமலையினுடைய படி போன்றது. அருட்பெருஞ்சோதி அகவலை எல்லாம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்க வேண்டாம். 10 வரிகள் படிங்கள் போதும். ஒரு நாளைக்கு 10 வரியோ 20 வரியோ, மிஞ்சி போனால் 30 வரியோ படிங்க. படிக்கும்போது அந்த அகவல் நமது உள்ளத்துக்குள்ள போய் நமக்கு ஒரு எழுச்சியை, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை, ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துவிடும் என்பதை இந்த வள்ளலார் விழாவினுடைய ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். களங்கமர பொதுநடம் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் குளம்பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுற பழுத்திடுமோ, வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுத்தினன் கரத்தில் அகப்படுமோ, குளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராதன் குணத்தில் அக்குறிப்பில் அகப்படினும் துளக்கமர முழுவனோ, தொண்டை விக்கிக் கொள்ளுமோ, சோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே. இதுதாங்க எல்லாருடைய வாழ்க்கையும். எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படிதான்.
துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ சோதி திருவுளம் ஏதோ ஏதும் அறிந்திலனே. என்ன வாழ்க்கையினுடைய சாரமே இந்த பாட்டுக்குள்ள இருக்குங்க. வாழ்க்கையினுடைய சாரமே இருக்கு. மனிதன் தனது இலக்கை நோக்கி பயணிக்கிறான், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான், போய்கிட்டே இருக்கான், உழைத்துக் கொண்டே இருக்கிறான், முன்னேறி கொண்டே இருக்கிறான். ஆனால் அருட்பெருஞ்சோதியினுடைய பார்வை, அருட்பெருஞ்சோதியினுடைய ஒரு கனிவு எப்படி இருக்கும் என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை தான் சொல்றார். விளக்கமர் துளக்கமர உள்ளுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ சோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே. நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும். வாழ்க்கை ஒரு போலவே சீராகவே இருக்காது. அது 1000 தத்துவங்களை உள்ளடக்கியது. அது எப்படி வேணாலும் அதனுடைய திசை மாறிக்கொண்டே போகும். நீ தூய வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல நெறியின்பால் வாழ வேண்டும். வள்ளலாருடைய நெறி என்ன? வள்ளலாருடைய பெருநெறி என்ன? அருள் நெறி, அன்பு நெறி, கருணை நெறி, 3ம் பின்னப்பட்ட பெரு நெறிதான் அவருடைய நெறி. அந்த நெறியை நாம் பின்பற்றினாலே அன்பை பின்பற்றியவர்களாகவும், கருணையை பின்பற்றியவர்களாகவும், அருளை பின்பற்றியவர்களாகவும். இப்ப வாழ்வின் பாடலை நீங்கள் கேட்டதுண்டா? வாழ்வின் பாடலை நீங்கள் கேட்டதுண்டா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டார்கள் என்றால் நான் சொல்லுவேன், வள்ளலாருடைய பாடல்களை படியுங்கள், அதுதான் வாழ்வின் பாடல். வள்ளலாருடைய பாடல்கள் தான் வாழ்வின் பாடல். கோடையிலே இடைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தரு நிழலே, நிழல் கனிந்த கனியே. என்ன பாட்டு! இந்த பாட்டெல்லாம் ஒரு தடவை மட்டும் சொல்ல முடியாதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். 3 தடவை 4 தடவை சலிக்காது. சொல்ல சொல்ல சலிக்காத பாடல்கள் வள்ளற் பெருமானுடைய பாடல்கள். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கல் அணிந்தருளே. அலங்கல்னா என்ன? அலங்கல்னா மலர் மாலை. அலங்கல்னா மலர் மாலை. வள்ளலாருடைய பாடல்களுக்கு பொருள் தேவையில்லை, அவ்வளவு எளிமையான பாடல்கள். இந்த எளிமையான பாடல்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்காத குறைபாடு நம்முடைய. எல்லாம் பொருளே தேவையில்லைங்க, பொருளே தேவையில்லாத பாடல். ஒவ்வொரு பாட்டும் பொருளே தேவையில்லை. உன்னை மறந்தறியேன், மறந்துடுவேன் எனில் நான் உயிர் விடுவேன், கனந்தறியேன் உன்றான இது நீ. பாட்டு என்ன பாட்டு! உன்னை மறந்துடுவேனோ, மறந்துடுவேன் எனில் நான் உயிர் விடுவேன், கனந்தறியேன் என் உன்னான இது நீ. என்னை மறந்துடுவாயோ, என்னை மறந்துடுவாயோ, மறந்துடுவாய் எனில் நான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன், அன்னையிலும் தயவுடையார். இதுல வரிகளை கையாளுறாரு பாருங்க, அதுக்குள்ளதாங்க நம்ம ஆட்பட்டு போறோம். அன்னையிலும் தயவுடையாய், நீ மறந்தாய் எனினும் உன் அருள் மறவாதென்றே இன்னி மிக கழித்திங்கே இருக்கின்றேன் என்றாய், இது சமயம் அருட்சோதி எனக்கு விரைந்தருளே. என்ன வரி பாருங்க! சொற்களை அவருக்கென்று தனித்த சொல் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு தனித்த மொழி நடை இருக்கிறது. என்ன பாட்டு! என்ன பாட்டு! வள்ளலாருக்கென்று ஒரு தனித்த மொழி நடை. தமிழ் பாடல்களை எளிமைப்படுத்தியவர்கள் என்று நாம் யாரையோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தவறு. தமிழ் பாடல்களை எளிமைப்படுத்தியவர் என்றால் அவர் வள்ளற் பெருமான் தான். நான் பெரிய ஆராய்ச்சியாளன் அல்ல, மொழி அறிவாளன் அல்ல, ஒரு சாதாரண இரும்பு வியாபாரியாக இருந்தேன். ஆனால் வள்ளலாருடைய பாடல்களுக்குள்ள தோய்ந்தேன். கம்பன் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். கம்பனுக்கு அடுத்தபடியாக தமிழ்ல அதிகம் பாடல்களை பாடியவர் என்றால் வள்ளற் பெருமான் தான்.
இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ்ல என்னெல்லாம் விருத்தங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் பாவினங்கள் இருக்கிறதோ, எல்லா பாவினங்களையும் பாடியவர் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். எல்லா பாவினங்களையும். அவர் பாடாத பாவினங்களே கிடையாது. அரிசீர் விருத்தம் பாடியிருக்காரு, எழுசீர் விருத்தம் பாடியிருக்காரு, வெண்பா பாடியிருக்காரு, கலிப்பா பாடியிருக்காரு, ஆசிரியப்பா பாடியிருக்காரு, எழு களி நெடி ஆசிரிய விருத்தம் பாடியிருக்காரு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம். இசை பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ஏராளமான பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய நிலை என்ன அப்படின்னா, உலகத் தமிழ் நெறிக் கழகத்தினுடைய மாபெரும் சிந்தனை என்ன அப்படின்னா, திருக்குறளையும் திருவருட்பாவையும் எல்லா மக்களும் குழந்தைகளிடம் முக்கியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிறது தான் உலகத் தமிழ் நெறிக் கழகத்தினுடைய மாபெரும் குறிக்கோள். அன்பு பெருமக்களே, குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமையில வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10 நிமிடமாவது அவங்கள இது போல ஒரு உலக தமிழ் நெறிக் கழகம் நடத்துகிற ஒரு விழாக்களை போல விழாக்களுக்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும். ஐயா சொன்னாங்க, நீங்க தினசரி ஏதாவது தொண்டு செய்யுங்க, ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு. பிள்ளைங்களை நீங்க அழைத்து வந்தாவே அது பெரிய தொண்டு. அது ஒரு சன்மார்க்க நெறிதான். பிள்ளைங்களை திருக்குறள் விழாக்களுக்கும் திருவருட்பா விழாக்களுக்கும் நீங்க கூட்டிட்டு வந்து சில சொற்கள், சில சிந்தனைகள் அப்படி விளையாட்டு போக்குல அவங்க மனசுல பதிஞ்சு போச்சுன்னா அது மறக்கவே மறக்காது. ஒருத்தவங்களை உட்கார வச்சு கேட்க சொன்னா அது மறந்து போயிடும். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளைங்க அங்கங்க ஓடி ஆடி விளையாடும் போது திருவருட்பாவினுடைய ஒரு சொல் அவங்க மனதுக்குள்ள போய் உட்கார்ந்தா, என்னமோ அந்த வார்த்தை நல்லா இருக்கே, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கே, ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தமும் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இதை காட்ட ஒரு தத்துவம் என்ன வேணும் சொல்லுங்க? இதை காட்ட என்ன வேணும் தத்துவம்? ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தமும் உறவு வேண்டும். ஒருமைங்கிறது வேற, ஒற்றுமைங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒற்றுமைங்கிறது வேற, ஒருமைங்கிறது வேற. ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இதுதான் அந்த அருமையான வரி. இந்த வரிகள் அந்த குழந்தைங்களுடைய நெஞ்சத்துக்குள்ள போய் படிஞ்சிருச்சுன்னா அதுதான் நீங்க செய்யக்கூடிய பெரும் தொண்டு என்று நான் சொல்லுவேன். அவங்க அப்புறம் ஏழைகளுக்கு உதவுவாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஒரு பெரிய சமூகத்தை, ஒரு நற்சமூகத்தை நாம் உருவாக்க வல்லவர்களாக நாம் திகழ்வோம். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளை, அண்டை வீட்டார்களை, இது மாதிரி உலக தமிழ் நெறிக் கழக விழா நடக்குதுங்க, போனால் நல்லா 2 கருத்துக்களை நம்ம கேட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத காட்டிலும் திருவருட்பா அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. திருவருட்பால என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது போல ஒரு இலக்கியம், இது போல ஒரு பேர் இலக்கியம், ஒரு நல் இலக்கியம், சமூகத்தை பற்றி பேசுகிற இலக்கியம் இங்கிலாந்துக்காரங்களுக்கோ ஜெர்மானியர்களுக்கோ இத்தாலியர்களுக்கோ கிடைத்தால் அவங்க நம்ம மாதிரியா வச்சிருப்பாங்க, எங்கேயோ கொண்டு போய் செலுத்தியிருப்பாங்க. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டாடி பேசிக்கொண்டே இருக்கும். இல்ல, அவங்கள்ட்ட இல்ல, நம்மகிட்ட இருக்கு. இப்பதான் அரசு அதை முன்னெடுத்து வருகிறது. அரசு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த புத்தகம் வள்ளலார் வழிபாட்டு நூல். இது 150 ரூபா நூல் 50 ரூபாய்க்கு ஐயா சிவலிங்க ஐயா எல்லாரும் இத முக்கியமான பாடல்கள் அடங்கிய தொகுப்பு. இந்த நூலை உருவாக்கியவன் என்கிற முறையில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். அப்புறம் இந்த கடந்த 2 வருடங்களாகவே நான் ஒரு பெரும் தவ நிலையில் இருந்தேன். என்னை பற்றி சொல்லிக்கிறேன்னு நீங்க தயவு செய்து யாரும் மனதில் கொள்ள வேண்டாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வடலூர்ல தெய்வ நிலையம் என்று ஒன்று இருக்கிறது.
அந்த தெய்வ நிலையத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா வள்ளலாருடைய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் தெய்வ நிலையத்தினுடைய குறிக்கோள். அவங்க வந்து 5ஆம் திருமுறை, முதல் 5 திருமுறைகளை ஒரு தொகுப்பா வெளியிட்டாங்க. அப்புறம் 6ஆம் திருமுறையை ஒரு தொகுப்பா வெளியிட்டாங்க. அந்த 2 தொகுப்புகளையும் விஜயா பதிப்பகத்தின் மூலமாக எனது மேற்பார்வையிலேயே கொண்டு வரப்பட்டது என்று நான் பெருமையோடு சொல்கிறேன். இதுல வந்து எனக்கு கிடைத்த ஒரு பேரானந்தம் என்ன அப்படின்னா, ஐயா பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பெரிய கற்றறிவாளர்கள். இந்த பாட்டு முதற் குறிப்பு அகராதி அப்படின்னு சொல்லி கடைசி பக்கங்கள்ல வைப்போம். ஏன்னா பொய் பிடித்தார் அப்படின்னா போனாவுல போய் பார்த்தா அந்த பொய் பிடித்தாருங்கிறது தெரியும். அப்போ கலக்கமர அப்படின்னா காணாவுல போய் பார்த்தா அந்த கலக்கமர அப்படிங்கிறது தெரியும். இந்த பாட்டு முதற் குறிப்பு அகராதிய நான் வந்து தயார் செய்கிற போது எனக்கு கிடைத்த ஞானம் என்பது வள்ளல் பெருமான் எனக்கு அருளியது. மூழ்கி மூழ்கி திளைத்தேன், மூழ்கி திளைத்தேன். 5818 பாடல்களையும் நான் படித்தேன். இதை காட்டிலும் ஒரு வாய்ப்பு என்ன வேணும்? பணம் கொடுத்து படிக்க வச்சாங்க. இது வந்து தொண்டு கிடையாது. பணம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சேன். பணம் வாங்கிக்கிட்டு அந்த 5818 பாடல்களையும் திரும்ப 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 படித்தேன். இது வள்ளல் பெருமான் எனக்கு அருளிய ஒரு சோதி பெருநிலை என்றே நான் சொல்கிறேன். படிக்கிற போது நான் பெற்ற வெளிச்சம், படிக்கிற போது எனது மனதில் பொங்கிய ஒளி சாதாரணமானது அல்ல. அது ஒரு ஆனந்த பரவச நிலை என்றே சொல்வேன். கொஞ்சம் கூட சலிக்காமல் அந்த வேலை என்னால் செய்யப்பட்டது. அதற்கு காரணம் வள்ளல் பெருமான் பக்கத்திலேயே இருந்தார். வள்ளல் பெருமான் பக்கத்திலே இருந்தார். நான் உணர்ந்தேன். அவன் சொல்ற மாதிரிதான், புனைந்துரையேன் பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன் சத்தியம் சொல்கின்றேன் சத்தியம் சொல்கின்றேன். காலையிலே என்றனுக்கே கிடைத்த பெரும்பொருளே கழிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இருமையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையலாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தன் அரசே என் மாலையும் அணிந்தருளே. அதாவது இந்த வரிகளை படிக்கிற போது அதுக்கு முன்னால வந்து இந்த பெயர் சொல்லுக்கு முன்னால ஒரு அடைமொழி போடுறாருன்னு பாருங்க. அதை வந்து பெயர் அடைவு என்று தமிழ்ல சொல்வாங்க. பெயர் அடைவு, இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. மாலை அப்படிங்கிறது பெயர் சொல். சிறந்த மொழி மாலை அப்படிங்கிறது. சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தன் அரசே. அரசு மானடத்தன் அரசே. அரசுங்கிறது பெயர் சொல். அந்த முன்னால போடுறாரு பாருங்க, மானடத்தன் அரசே. அந்த பெயர் சொல்ல வந்து அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால அந்த பெயர் அடைவுகளை வள்ளலாறு போல தமிழில் யாரும் கையாண்டிருக்கவில்லை. கம்பன் கையாண்டான். கம்பனுக்கு பிறகு அதை அதிகமாக மக்களுக்கு புரியும் விதமாக சொல்லியவர் வள்ளல் பெருமான். பெயர் அடைவுகளை அவர் போல் கையாண்டவர்கள் யாருமே கிடையாது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டவர்கள் புரிதல் வேண்டும். சாதாரண செப்பாரும் மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம். மார்க்கம் சரி, செப்பாரும் மேல்நிலை மேல் சுத்த அப்படின்னு போடுறாரு பாருங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து பெருங்கருணை எல்லாம் எப்படி? பல பேருக்கு வள்ளல் பெருமான் அதிகமான வடமொழி சொற்களை கையாண்டார் என்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அந்த காலத்துல வடமொழியும் தமிழும் ஒன்றாகவே இருந்தது. பிரிக்க முடியாததாக இருந்தது. ஆனா அதுல இருந்து தமிழை அப்படியே தமிழை மட்டும் அப்படியே எடுத்து 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 மக்களுக்கு புரிய வைத்தவர் அவர்தான். எல்லாத்த காட்டிலும் ஐயா நான் சொல்றது எப்படி என்னன்னா இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மணி ஆக போகுது, இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கு, முடிச்சுக்கிறேன். வள்ளலார் மேல எனக்கு பெரும் காதல் உண்டாகியது எதனால் என்றால், மனிதன் முழுமை பெற முடியாத ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. மனிதன் முழுமை பெற முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. தனி மனித இலக்கையே சமயங்கள் எல்லாம் கொண்டிருந்தன. தனி மனிதன் முழுமை பெறுவதையே எல்லா சமயங்களும் தங்களது இலக்காக கொண்டிருந்த வேளையில் தனி மனிதனையும் சமூகத்தினுடைய உறுப்பாக பாவித்து 2 நிலைகளுக்கும் தொண்டாற்றியவர் வள்ளல் பெருமான் தான்.
தனி மனிதனுக்கும் தொண்டாற்றினார், சமூகத்துக்கும் தொண்டாற்றினார், இரண்டு நிலைகளுக்கும் தொண்டாற்றினார். அதாவது பசி நீக்கம், உயிர்களிடம் கருணை இரண்டும் தான் அவரது மூல முழக்கங்கள். வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? கடவுளை சற்று பின்னுக்கு தள்ளினார். பலி கேட்கும் சிறு தெய்வங்களை எல்லாம் தூக்கி எறிந்தார். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் திருவள்ளுவரை உள்வாங்கிக் கொண்டவர். பெரிய புரட்சி. திருவள்ளுவரை உள்வாங்கிக் கொண்டதனால் தான் அவ்வளவு பெரிய புரட்சியை செய்தார். திருக்குறள் படிக்கப்படாத நூல் என்று இருந்த அந்த காலத்துல எல்லா இடங்களுக்கும் போய் திருக்குறளை பரப்பியவர் வள்ளலார் என்பதுதான் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டாவதற்கு காரணம். இன்னைக்கு உலகத்தாரெல்லாம் திருக்குறளை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இது போல ஒரு இலக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று ஏக்கமுறுகிறார்கள். திருக்குறள் மாதிரி ஒரு நூல் எங்கள்கிட்ட கிடையாதே என்று ஏக்கமுறுகிறார்கள் உலகத்தார்கள். எவ்வளவோ புத்தகங்களை தேடி வருவாங்க. நான் முதல்ல திருக்குறளை எடுத்து கொடுப்பேன், இதை படிங்க அப்படின்னு. ஒரு 5 பக்கத்தை நம்மளே சொல்லுவோம். ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் படிப்பீங்க. இந்த ஒரு பாட்டை படிச்சுட்டா போதும். வனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீர பெற. இதெல்லாம் படிச்சுட்டு இதை காட்டிலும் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லதை கொடுத்தீங்க, எங்களுக்கு நல்லதை கொடுத்தீங்கிறாங்க. அந்த நல்லதை கொடுத்தவர் யார்? முதலில் தமிழ்நாட்டில் நல்லதை கொடுத்தவர் யார்? வள்ளலார் தான். வள்ளலார் தான் எல்லா இடங்களுக்கும் திருக்குறளை கொண்டு செலுத்தினார். கிராமங்கள் தோறும், ஊர்கள் தோறும் திருக்குறள் வகுப்பு நடத்தினார். இதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. யாரும் சொல்லல. இவ்வளவு பெரிய சமூக தொண்டாற்றிய பெருமகனை இந்த சமூகம் கைவிட்டு விட்டது என்கிற வருத்தம் எனக்கு உண்டு. சிவலிங்க ஐயா போன்றவர்கள் தான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது திருவடிகளை நான் வணங்கி மகிழ்கிறேன். அவரை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு வள்ளலாரை பார்க்கிற மாதிரியே தோணும். ஐயாவை பார்க்கிற போது நிற்கிறார், எய்தாப்புல நிற்கிறார். பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவரை பார்க்கிற போது வள்ளற் பெருமானை பார்க்கிற மாதிரியே எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவர் போல மனிதர்கள் இந்த சன்மார்க்க சங்க விழாவில் இந்த இடம் நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். எவ்வளவு அந்த விழாவை நடத்தணும் அப்படின்னு 2 மாதங்களுக்கு முன்னால திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். காலையில பேசுவார், இல்ல மாலையில் பேசுவார், 10 நிமிடம் கழிச்சு பேசுவார், 20 நிமிடம் கழிச்சு பேசுவார். அவருடைய முனைப்புக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் இந்த விழா அரங்கமே நிறைந்திருக்க வேண்டும். அது அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும். எல்லாம் செயல்கூடும், என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல்கூடும் என்று நான் சொல்லுகிறேன். எல்லாம் செயல்கூடும். அவர் நினைப்பது நடக்கும். அவர் மனதிற்குள்ளே என்ன நினைக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். சிவலிங்க ஐயா தன் மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறாரோ, என்ன நினைத்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அந்த எண்ணம் நிறைவேறும். எல்லாம் செயல்கூடும். எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.